வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு 6 ஃபோட்டோஸ் வந்து தேவைப்படுது. ஸோ நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு எந்த ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி 6 ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை வச்சே நம்ம கரெக்டாக வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ அதனால் கரெக்டாக 6 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 ஃபோட்டோக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் டெலீட் பண்ணுறதா இருந்தால் டெலீட் பண்ணிக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட்னு இருக்கும். ஸோ அதில் கரெக்டாக ஃபஸ்ட் லே அவுட் இல்லைனா செகண்ட் லே அவுட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே கரெக்டாக ஜூமில் இருக்கா, ஃபேஸ் எல்லாம் கரெக்டாக கவர் ஆகிருக்கான்றதை ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். தேவை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே இப்போ அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ சேம் கொலேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வச்சும் வீடியோஸ் வந்து கரெக்டாக மேக் பண்ணணும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு 6 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிட்டு இதுவும் அதே மாதிரி தான். ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸுமே வந்துட்டு நீங்கள் மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. எகைன் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 2 ஃபோட்டோஸ் வந்து 6 ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணியிருந்திருப்போம். அந்த 2 ஃப்ரேமே செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே லே அவுட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் செகண்ட் லே அவுட்டை கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக வந்து உங்களோட கீழே பாருங்கள் அதே மாதிரி கேன்வாஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் வந்து வீடியோவுக்கும் வந்து மெர்ஜ் ஆகிடும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃப்ரேமை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ்ன்ற கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நியூவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் விநாயகர் ஃபோட்டோ கொடுத்துருப்பேன், அது தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஓனாக உங்கள்கிட்ட வேறு ஃபோட்டோஸ் இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும். உங்களோட நெட்டு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கட் அவுட் இப்போ ஆகிட்டோன்னே கீழே பாருங்கள் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி போட்டு இருக்கும், அந்த சிம்பிளை செலக்ட் பண்ணுங்கள். அந்த சிம்பிள் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கீழே எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எஃபெக்டே செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதை வந்து லைட்டாக தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜுமே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா இப்போ மொபைல் டேட்டாத்தில் இப்போ இந்த இமேஜ் சேவ் ஆனவொடனே ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கடைசியாக ஆட் பண்ணியிருந்திருப்போம் அந்த ஃப்ரேம் இமேஜ், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபிட்டுன்னு இருக்கும், கீழே அந்த ஃபிட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். கீழே டியூரேஷனை வந்து எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். லைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதையுமே லைட்டாக ஃபுல்லாக கூட அதை கம்மி பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம விநாயகரை வந்து கட் அவுட் பண்ணியிருப்போம், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுமோ விநாயகரை அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. சென்ட்ரலில் இருக்கணும், அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தின்ற பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுறதா இருந்தாலையும் அந்த இமேஜை விட்டுருங்க. அந்த இமேஜுடைய டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. கீழே பிப் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. கீழே வால்யூம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக வால்யூமை மைனஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே ஃபில்டரை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே மியூசிக்ன்ற ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓனாக என்ன மியூசிக்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மியூசிக் எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் ஆட் பண்ண வாட்டி கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.